As a photographer, சின்ன கேமரா கியர்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்லிங் பேக். பெருசாக கேமரா பேக் மாட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முக்கியமாக ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு சின்ன 50mm 85mm லென்சஸ்லாம் நம்ம உடனே சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சின்ன ஃப்ளாஷஸ், உங்களுக்கான பேட்டரிஸ், லென்சஸ் அந்த மாதிரி உங்கள் தோல்லையே உங்கள் பக்கத்துலேயே தொங்கிட்டு இருக்க மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு அருமையான ஒரு பேக். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். வழக்கம் போல் நம்ம நிறைய கியர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேக் ரிவ்யூவும் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி மோபியஸில் ட்ரெண்ட் செட்டர் மார்க் 2 பேக் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர், மோபியஸ்லேருந்து இந்த பேக் நம்மளுக்கு கிஃப்டாக வந்துச்சு. அவங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் இதை ரிவ்யூ போடுங்க அப்படிலாம் கேட்கல. சாரி மோபியஸ், கடந்த 4-5 மாதமாக இதை நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கிஃப்ட் பண்ணதுக்கு நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பேக்கில் அப்படி என்னங்க ஒரு இதுனா, ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு சின்ன பேக் தான். இது ஒரு பெரிய லெவலுக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த சின்ன பேக்கில் நம்மளுக்கு எந்த லெவலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட், இந்த தோள்பட்டை ஸ்ட்ராப் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. இது ஒரு அழகான, எப்படி சொல்கிறதுனா, ஒரு கர்வேச்சராக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த லோடு கொடுக்கும்போது இது கரெக்டாக உங்கள் ஷோல்டரில் அது உட்காந்து. ஸோ எந்த விதத்துலையும் சப்போஸ் அந்த லெவலுக்கு இதில் வெயிட் தூக்க போகிறதில்ல, பட் தூக்குற வெயிட்டும் உங்களுக்கு ஈவனாக இந்த ஷோல்டரில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு உங்களுக்கு எந்த விதத்தில் வலி கொடுக்குறதில்ல. அதோட ஸ்டிச்சிங் குவாலிட்டி, உள்ளே இருக்க இந்த பேடிங் பக்காவாக இருக்குது. தென் அடுத்தது இதில் உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கணும். மெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஜிப்பும் உங்கள் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வீட்டில் ஃப்ரண்ட் சைடு டக்குன்னு அது அந்த இது ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓப்பன் பண்ண உடனே வெயிட்டுக்கு அந்த சைடு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட தொட சைடு இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அது சப்போஸ் இது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு இது ஃப்ரண்ட்டில் விழுந்துடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இந்த கேச்சஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்லாம் டபுள் ஸ்டிச்சிங்க, ஒன்றுமே ஒரு பெரிய லெவலுக்கு கிழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்லாம் இல்லை. இது தாங்குற அளவுக்கு வெயிட் வைக்கணும். இதில் நம்ம ஒரு தம்பல்லையோ இதையோ நம்ம தூக்கிட்டு போக போகிறதில்ல. பட் அந்த மாதிரி ஓவர் வெயிட் கொடுத்தா கண்டிப்பாக கிழிஞ்சிரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓரளவுக்கு நம்மளோட கேமரா கியர்ஸை தாங்குற அளவுக்கு இவங்க ஸ்டிச்சிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதோட ஹோல் பாடிக்குமே அவங்க பேடிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே அழகான பேடிங் கொடுத்து டபுள் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இதோட மெட்டீரியல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். ட்ரெண்ட் செட்டர் மார்க் 2 பேக்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அது தனியாக ரெயின் கோட்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ரெயின் கோட்லாம் கொடுக்கல, ஏன்னா ஆக்சுவலாக சின்ன பேக். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக இது கொடுத்துருக்கிற மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதாவது மழை வருது, திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு மழை தூத்தில் வந்துட்டு இருக்குன்னா அந்த அளவு தாங்கும். தண்ணியில் போட்டு முக்கி ஸ்விம்மிங் பூல்லாம் போட்டிங்கன்னா அது தாங்காது. அதான் வாட்டர் ப்ரூஃப்க்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதோட மெயின் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறது சின்னதாக இருக்குது. பட் கையை உள்ளே வச்சு இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 70 to 200 mm லென்ஸே உள்ள பெர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணலாம். அந்த லெவலுக்கு இருக்குது. சின்னதாக உங்களோட மிரர்லெஸ் கேமரா, பெரிய லெவலுக்கு கேமரா பாடி வைக்க முடியுமாங்கிறது டவுட் தான். பட் காம்பேக்டாக இருக்கிற சோனி கேமராஸ்லாம் உள்ள சூப்பராக வைக்கலாம். DSLR கேமரா வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். மற்றபடி நீங்கள் சின்ன லென்சஸ், 50mm லென்சஸ், 85mm லென்சஸ், சின்னதாக ஒரு கேமரா பாடி, அப்புறம் அதுக்கான பேட்டரிஸ், தென் ஃப்ளாஷஸ். உங்களோட இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ரா SD கார்டு வச்சுருக்கீங்க, ND ஃபில்டர் வச்சுருக்கீங்க, அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜிப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஆஃப் ஜிப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக உள்ளே அட்டாச் டிவைடர். இந்த டிவைடர் நம்ம கழட்ட முடியாது. ஸோ உள்ளே ஸ்கின்ல ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் கம்பார்ட்மெண்ட். ஸோ அடுத்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த பேக் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் உள்ள வச்சுக்கலாம். ஸோ சைடில் ஈஸியாக ஏர்போர்ட்டில் போகிறீங்க, ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கலாம், டிக்கெட் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இங்கே முக்கியமான இடம், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பென் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் சின்னதாக பாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பேட்டரிஸ்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ V1 ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் மோஸ்ட்லி பேட்டரி செப்பரேட்டாக தான் எடுத்துப்பேன். பேக்கில் வச்சிருந்தாலுமே பேட்டரி நான் செப்பரேட்டாக தான் வச்சுருப்பேன் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ பேட்டரி நான் கழட்டி இதில் வச்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது கேமரா பேட்டரி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வச்சுக்கலாம், அது இதில் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. சீக்கிரம் கிளியாதுன்னு நினைக்கிறேன். அது மேபி அதனால கூட அந்த டெக்ஸ்சர் கொடுத்துருக்கலாம். அடுத்த கம்பார்ட்மெண்ட், ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஜிப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பரான ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது இதில் சப்போஸ் மலையில் போகிறீங்க, திடீர்னு உங்கள் மொபைல் ஃபோனே இதில் கூட வச்சுட்டு போகலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு மெட்டீரியல்லாம் உள்ளே சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் சொன்னல, ஸோ அம்பர்லா ரெயின் கோட் மெட்டீரியல் அதே மாதிரி தயாரிச்சிருக்காங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட் பேக் சைட். இதில்
உங்களோட வேல்யூபிளான ஐட்டத்தை வச்சுக்கலாம். சப்போஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட ரிங்ஸ், வாட்சஸ், தென் உங்களோட வேலட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி வேல்யூபிளான ஐட்டத்தை இதில் வச்சுட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா இது உங்களோட ஹிப் சைடு வந்து இப்படி கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களோட இடுப்பு பக்கம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இது யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வருது. அடுத்தது இதோட ஸ்ட்ராப்பை பற்றி பார்த்தே ஆகணும். இதோட ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மெட்டீரியலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. தொடும்போதே தெரியுது, அதோட திக்னஸ் வந்து தொடும்போதே நல்லா தெரியுது. அடுத்தது இந்த கிளிப்ஸ். இந்த கிளிப்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் வித் ஒரு மெட்டல் கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்ல ஒரு தரமான பிளாஸ்டிக்காக இருக்குது, நல்ல வெயிட் தாங்கும் போல். ஏன்னா ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா மோபியஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. மோபியஸ் எப்போதுமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்டர்லாக் ஸ்டிச்சிங் மாதிரி கொடுப்பாங்க. டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி இருக்காது, ஜிக்ஸாக்காக அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியும் போகும் இப்படியும் போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து லோடை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டிச் பண்ணி இருக்கிற இடத்துல வந்து 3 லேயரை மடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது. ஸோ 3 லேயராக இந்த மெட்டீரியலே வந்து 3 லேயராக மடித்து அதுக்கப்புறம் தைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லோட் கேரிங் கெப்பாசிட்டியோட. பேரில் மட்டும் வெர்சடைல் கிடையாது, செயல்லையும் வெர்சடைல் தாங்க. ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லென்ஸ் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்து ரொம்ப எடுக்கும். என்னோட கலீக் கூட சொல்லுவார், பார்ட்னர் சொல்லுவார், என்ன ப்ரோ ரொம்ப லேட்டாக ஸ்லோவாக மாற்றுறீங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மாற்றுங்க. சந்திரபதி சாரை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருந்து லென்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லுவார். ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும், ஸோ நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் ஒரு அமைச்சர் தான். ஸோ அந்த மாதிரி வேகமாக மாற்றபோது ஆக்சுவலாக என்னன்னா கீழே விழுந்துருமோ பயமாக இருக்கும். ஸோ பேக்கை தூக்கிட்டு போவேன், கீழே வச்சு பேக் ஓப்பன் பண்ணி அந்த லென்ஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். நிறைய பேர் பாக்கெட்டெல்லாம் வச்சு போவாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ரிஸ்க்லாம் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் தான் மோபியஸ் இந்த பேக்கு ஆஸ் அ கிஃப்டாக சென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு அந்த ஐடியா வரல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம வந்து ஏன் வந்து சின்ன சின்ன லென்சஸ், நம்ம பேட்டரிஸ், இந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன ஐட்டத்தை எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு சைடு தூக்கிட்டு போகலாம். வெட்டிங் டைமில் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது லென்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பேட்டரிஸ் எடுக்கணும், நீங்கள் ஃப்ளாஷ் வந்து சப்போஸ் எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆன் கேமரா ஃப்ளாஷ் நீங்கள் சில நேரத்தில் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கழட்டி வச்சுக்கலாம். சில நேரத்தில் நம்ம டக்குன்னு ட்ரிகர் தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் ட்ரிகர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தெல்லாம் வந்து பாக்கெட்டில் தூக்கிட்டு போகிறத விட இந்த மாதிரி சின்ன ஸ்லிங் பேக்கில் தூக்கிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் அஃபிலியேட் லிங்க், டேரெக்டாக மோபியஸ் வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கு லிங்க். mobiusindia.com வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த பேக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த பேக்கை பற்றி நம்ம சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஐடியா கொடுத்துருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.